கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளுக்கான தியானம், கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. ஆமாங்க, ஒரு அம்மாவுக்கு 2 பசங்க இருந்தாங்களாம். காலையில் அந்த அம்மா 2 பேரையும் கூப்பிட்டு கையில் ஆளுக்கு ஒரு வாழைப்பழத்தை கொடுத்து, இதை நீங்கள் சாப்பிடுங்க, ஆனால் ஒரு கண்டிஷன், யாருமே பார்க்காதப்ப தான் நீங்கள் இந்த வாழைப்பழத்தை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களாம். ஒரு பையன் என்ன பண்ணான்னா, அவங்க அம்மா போனோடனே தனியாக ஒரு ரூம்குள்ளே போய் உட்காந்து கடகடன்னு அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டு முடிச்சிட்டானா. இன்னொரு பையன் அந்த வாழைப்பழத்தை கையிலேயே வச்சுட்டு சாப்பிட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தானா. சாயந்தரம் வரைக்கும் அவங்க அம்மா பார்த்துட்டு சாயந்தரம் அந்த பையனை கூப்பிட்டு கேட்டாங்களாம், நீ ஏன் தம்பி இன்னும் அந்த பழத்தை சாப்பிடலை அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்போ அந்த குட்டி பையன் சொன்னாராம், அம்மா நீங்கள் யாருமே பார்க்காதப்ப தானே சாப்பிட சொன்னீங்க, எப்போவுமே ஏசப்பா என் கூட தானே இருக்கிறாங்க, எப்போவுமே என்னை பார்த்துட்டே தானம்மா இருக்கிறாங்க, அதனால தான் என்னால் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னானா. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான், என் பையனுக்கு அந்த உணர்வு இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் தாங்க நாமளும், நம்ம எப்போ நிறைய பாவங்கள் செய்கிறோம், எப்போ ஃபோனில் தேவையில்லாத வீடியோஸ் பார்க்குறோம், எப்போ நிறைய தவறுகள் செய்கிறோம் அப்படின்னா, யாருமே பார்க்கல, தனியாக தான் இருக்கோம், நம்மளை யாருமே பார்க்குறக்கு இல்லை அப்படிங்கிற நினப்பில் தானே செய்கிறோம். ஆனால் அப்படி இல்லைங்க, நம்ம எங்கே இருந்தாலும், தனியாக இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும், ஸ்கூலுக்கு போனாலும், வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும், எப்போவுமே ஏசப்பா நம்ம கூடவே இருக்கிறாங்க, நம்ம என்ன செய்கிறோங்கிறத பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த உணர்வோடு நாம் இருந்தோம் அப்படின்னா, நாமளும் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாக நம்மளை காத்துக்கொள்ள முடியும். வாங்க நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, நீர் எப்பொழுதும் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர். அந்த உணர்வோடு அப்பா, நாங்கள் உமக்கு பிரியமானதை மாத்திரம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.